யமகால பார்த்தீங்கன்னா MT-15 ஜென்ரேஷன் 3. இயர்லியாக லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா யமகால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா வந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேக்கட் பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. R15 வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு. FZ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட் பைக் தான் இருந்துச்சு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஒரு நேக்கட் பைக் வரும்போது ரொம்பவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லேக் ஆகிருந்துச்சு. சொல்ல போனால் அலுமினியம் ஸ்விங்காம் கிடையாது, பாக்ஸ் ஸ்விங்காம் தான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் டியூவல் ஏபிஎஸ் கிடையாமல் இருந்துச்சு, ஃப்ரண்ட் மட்டும் ஏபிஎஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குறைகளோட இந்த பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கிடையாது, செகண்ட் ஜென்ரேஷன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துச்சு. ஃப்ரண்ட் மட்டும் ஏபிஎஸ் வந்துச்சு. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏபிஎஸ் கொடுக்கல. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபுல்லி லோடட் பேக்காக இந்த பைக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா